எஸ்டர்டே நான் ப்ரேயர் மவுண்டனில் இருக்கிறப்போ காட் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஃபேவரை இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தயவு கவனிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ். நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வச்சுட்டிங்களா? குயிக்காக வைங்க. வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். காமன் ஃபேவர் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எல்லாருக்கும் ஒரே தயவு இல்லைங்க. அப்படி ஒரே தயவு கடவுள் நமக்கு மேலே வச்சுருந்தா இந்நேரத்துக்கு நம்மளாம் மேலே போயிருக்கணும். மேலேனா எங்கே ப்ரொஃபட்? ஆஹா, ஒரு உயர்வு. நீங்கள் நினைக்கிற மேலே கிடையாது. இப்போ பார்த்தாலும் அதே நினைக்கிறீங்க, அது இல்லை, ஒரு உயர்வு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு உயர்வு என்பது இந்த பூலோகத்திலே யாரெல்லாம் மனிதர்களாய் பிறக்கிறார்களோ இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உயர்வு என்ற கான்செப்டை கடவுள் வச்சிருக்காங்க. மிருக ஜீவன்கள் எங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிருக்கா? அதே காட்டில் தான் வேட்டையாடும், அதே மிருகங்களை. செடிகள் எங்கன்னா உயர்ந்திருக்கா? என்ன வளர்ச்சி கடவுள் அதுக்கு கட்டளையிட்டாரோ அதே வளர்ச்சியில் தான் அதுங்கெல்லாம் இருக்கும். சில நேரத்தில் மனிதர்களாக நாமளே என்ன செய்கிறோம்? அதை வெட்டிடுறோம். ஈவன் பறவைகள் பாருங்க, என்ன ஹைட், என்ன லிமிட்ஸ் இருக்கோ அதை தான் கடவுள் என்ன செய்கிறார்? அதுக்கு வைத்திருக்கிறார். அதுவும் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் இறைவன் சிஸ்டத்தையே மாற்றி எழுதுறார். மனிதர்கள், இந்த மனிதர்களுக்கு மாத்திரம்தான் உயர்வு, இந்த மனிதர்களுக்கு மாத்திரம்தான் தாழ்வு, இந்த மனிதர்களுக்கு மாத்திரம்தான் நடுநிலை. ஓ மை காட், என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். ஏன்? பிகாஸ் நீங்க எப்பெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு யாரோடைய உதவியோ தேவைப்படுகிறது. You need a favor. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? தயவு கிடைத்தது. நீங்க நல்லா கவனிங்க. இட்ஸ் a famous word. எஸ் ப்ராஃபட். இது ஃபேமஸ் வேர்ட். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைச்சது. இட்ஸ் a famous word. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் நோவாவுக்கு கடவுளுடைய கண்கள்ல தயவு கிடைக்கணும்? நோவா எவ்வளவு 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு பைபிள்ல சொல்லலையே. ஒரு சர்டைன் ஃபேவர் அவருக்கு வருது. அந்த ஃபேவர் எதுக்கு தெரியுமா? மழை வரப்போகுது, நீ அண்ட் உன் ஃபேமிலி ரெடி ஆயிக்கோ, ஒரு கப்பலை ரெடி பண்ணு. அந்த கப்பலுடைய கியூபிக் வெயிட் இது, அந்த கப்பலுடைய நீளம் இது, உயரம் இது. ஜஸ்ட் ஓ மை காட். பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர் அண்ட் கிரேஸ் இன் தி ஹைஸ் ஆஃப் தி லார்ட். நோவாவுக்கு என்ன கிடைக்குது? ஃபேவர் அண்ட் கிரேஸ். இது என்ன தெரியுமா? கருணையுள்ள தயவு. அங்க பாருங்க, நான் சொல்ல, அங்க பைபிள் இருக்கு பாருங்க, ஆம்பிளிஃபைட் கொடுங்க. பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர் and grace means என்னது? கருணையுள்ள தயவு. நம்ம நினைக்கிறோம் ஃபேவர் மட்டும் தான் கிடைச்சது. இல்ல, அங்க கருணையுள்ள தயவு வந்ததுனால தான், கடவுள் கருணை காமிச்சதுனால தான் நோவாவை ஒரு பேழையை ரெடி பண்ண சொல்றாரு. அந்த பேழையை உண்டு பண்றப்போ எல்லா ஜனங்களும் சிரிக்கிறாங்க. பிகாஸ் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த இடத்துல மழை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நோவாவோட பிரசங்கம் என்ன தெரியுமா? மழை வர போகுது, என் குடும்பம் ஃபேவர் அடைஞ்சிடுச்சு, என்னுடைய குடும்பம் சேவ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இதை கேட்கிறப்பவாது உன் மேல என்ன ஆகட்டும்? இந்த கிரேஸ் அண்ட் ஃபேவர், பிரசன்ட் கிரேஸ் அண்ட் ஃபேவர். இது ஏன் வருது தெரியுமா? இங்க ஏன் கருணையுள்ள தயவு கொடுக்குறாரு? ஃபேவர் அண்ட் கிரேஸ். ஏன்னா காப்பாற்றப்படணும். நிறைய ஃபேமிலி காப்பாற்றப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல செத்து கிடக்குறாங்கன்னு பூலோகமே சொல்லுது. ஆனா அதான் போய். பாவம் என்பது டிஸ்ட்ராக்ஷன். சின் இஸ் a Latin word, means உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க தவற விடும் பொழுது அதுக்கு பேர் சின்னு சொல்லுவாங்க லாட்டின்ல. இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா கிரேக்க மற்றும் லத்தீன் மொழியால் எழுதப்பட்டது, எபிரேய மொழியாலும் எழுதப்பட்டது. அப்ப லத்தீன்ல சின்னுனா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ராக்ஷன். உங்களுடைய ஃபோக்கஸ், நீங்க ஒரு கவனம் வச்சிருப்பீங்க, அந்த கவனத்திலிருந்து நீங்க தவறுறதுனால பாவம் வருகிறது. தட்ஸ் இட். நம்ம சொல்லுவோம் பாவம் செஞ்சுட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், வேசித்தனம் பண்ணிட்டான், அப்புறம் என்னது, கொலை பண்ணிட்டான், காய்மகாரம். அப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே அப்படி பண்ணியிருக்குமா? நாலேஜோட பேசணும். அதனால தான் ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால். ப்ராஃபட்டுக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் எல்லாமே தெரியும் கிடையாது. ப்ராஃபட்னு அவன் எப்போ வருவாங்கன்னா, காட் எப்போ இன்வால்வ்மெண்ட் ஆகுறாரோ அப்போதான் ப்ராஃபட். நானும் ஆர்டினரி மேன் தான். எனக்கு என்ன தலையில் 2 கொம்பு முளைச்சு மாடு மாதிரி முட்ட முடியாது. ஏய், நான் ப்ராஃபட்ரா? கிடையாது. காட் எப்போ இன்வால்வ் ஆகுறாரோ அப்போதான் நான் என்னது? ப்ராஃபட். அது வரைக்கும் நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். தட்ஸ் இட். ஓசியா கொடுங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகிறார்கள்? சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆஹா. ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். GW கொடுங்க பார்க்கலாம். I will destroy my people because they are ignorant. You have refused to learn. You have refused to Learn. So I will refuse to let you be my priest. என் கூட இருக்கீங்களா? You have forgotten the teaching of your God. So I will forget. I will forget your children. இப்போ ஒரு ஏசி வாங்குங்க. இப்போ is a season of AC. Yes, prophet. ஏர் கண்டிஷனர். Yes, prophet. பிகாஸ் அந்த அளவுக்கு வெயில் வரப்போகுது. நீங்க வாங்குனீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும். பல ஒரு புக். ஏதாவது உங்களுக்கு அதை செய்ய தெரியலனா, ரிமோட் ஆபரேட் பண்ண தெரியலனா அந்த புக்கை எடுத்து திருப்பி பாப்பீங்க. அதுல பாயிண்டா நம்பர் 1 ரிமோட் இந்த பட்டன் இருக்கு, நம்பர் 2 இந்த பட்டன் இருக்கு, நம்பர் 3. ஏன் பாயிண்டா அவன் கொடுக்குறான்? பிகாஸ் யூ ஹேவ் டு நோ. Yes, உங்களுக்கு அதை தெரியணும். Yes, prophet. At the same time you need to learn. நீங்க அதை கத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஆம்பிளிஃபைட்ல People are destroyed for lack of knowledge. for lack of knowledge of my law, where I reveal my will. where I will reveal my Will. because you the priestly nation have rejected knowledge, I will also reject you from being my priest, since you have forgotten the law of your God. என்ன forgot பண்ண? Law of your God. அப்ப நீ எதை மறக்கிற? அதனால தான் கனம் பண்றது அங்க கொண்டு வராரு. அந்த கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா? நீங்க அந்த நாலேஜ்ல கடவுளுடைய வில், தட் மீன்ஸ் நீங்க சொல்றீங்களே கடவுள் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு, எப்ப பார்த்தாலும் ஊழிய சித்தம் தான். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஊழிய சித்தம் தான். மைக் பிடிக்கணும், பேசணும். ஆமா, மைக் பிடிக்கணும், பேசணும். கீழே ஒரு 10,000 ஜனம் இருக்கணும். எல்லாரும் ஊழியக்காரன் ஆயிட்டா யாருங்க? இதே கடவுள் இப்போ என்கிட்ட வந்து நீ போதும் நீ பேசுறது கீழே உட்காரான்னு வச்சுக்கோங்களேன், மைக்கை கீழே போட்டு அமைதியாக கை கட்டி உட்காருவேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஊழியம் இல்லைன்னா என்ன, இன்னும் எவ்வளோ ஊழியங்குது? நோ, யூ ஹாவ் டு லேர்ன். நீ இதை கற்றுக்கணும். 4 வசனம் தெரிஞ்சா நான் ப்ராப்பர்ட் கிடையாது. 4 வசனம் தெரியறதுனால நான் பாஸ்டர் கிடையாது. 4 வசனம் தெரியுதுனால நான் பிஷப் கிடையாது. எவ்ரி டே இஸ் எ லேர்னிங். அனுபவத்தை வச்சு தொழிலை பிஸ்னஸை நடத்த முடியாது. அனுபவத்தை வச்சு இண்டஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ண முடியாது. அனுபவத்தை வச்சு ஸ்கூலை ஈவன் எஜுகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணி நடத்த முடியாது. பிகாஸ் எவ்ரி டே இஸ் எ லேர்னிங். அதனால தான் கடவுள் சொல்றாரு என் ஃபேவர் உனக்கு வேணும். ஆகாருக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது என்னது? பிரசன்ட் ஃபேவர். கடவுள் கேட்கிறாரு பையனுடைய சத்தத்தை. ஆனா ஆகார் கிட்ட பேசுறது வந்து தேவதூதர். நீங்க நல்லா டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. ஜெனிசிஸ் 21ல இருக்கும். நான் நேற்று அது ப்ரேயர் மவுண்டன்ல கடவுள் எனக்கு சொன்னார், இதை மென்ஷன் பண்ணு, அப்போவாது ஜனங்களுக்கு புரியும் அப்படின்னு. பிள்ளைகிட்ட யார் இருக்கிறது? God. God heard the voice of the boy, and the angel of the God called to Hagar from heaven and said to her, what troubles you, Hagar? Do not be afraid. அடுத்ததா யார் வரா? God has heard the voice of the baby, and the angel of God called the Hagar from heaven and said to her, what troubles you? உங்களை எது ட்ரபிள் பண்ணுது? நம்ம சொல்லுவோம் ப்ராஃபட் இதுதான், இது உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குதுன்னா காட் சொல்றார் டேக் யுவர் பாய், உன் குழந்தையை எடு. ஆஸ் எ ப்ராஃபட்டா நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றது என்னன்னா, உங்க கையில் இருக்கிற பணத்தை எடுங்க. Get up. Help the boy up and hold him by the hand. Hold him by the hand. Okay. For I will make him a great nation. I will make him a great nation. கடவுள் என்ன சொல்றாரு? NIV கொடுங்க பார்க்கலாம். Lift the boy up. Lift the boy up and take him by the hand. Lift your money up and take him by the hand. For I will make into a great money, great multiples. Oh yes. இது பெருகட்டும். Yes, prophet. இது பெருகட்டும். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா காட் யாரோட இருந்தார்? பாயோட இருந்தார்னு இருக்கும். God was with the boy. God was with the boy. And he grew up. He lived in the desert and he became an archer. God இன்னைக்கு யாரோட இருக்க போறாருன்னா உங்க பணத்தோட இருக்க போறார். நீங்க கேட்கலாம், ஏன் எப்படி ப்ராஃபட்? நீ எதுக்காக வந்த? உன்னுடைய ட்ரபிள் என்ன? உன்னுடைய ப்ராப்ளம் என்ன? மணி தானே. எங்க வேணாலும் போய் கையெடுத்து கும்பிடுறது. கடவுளே இன்னைக்கு என்னுடைய அதிர்ஷ்ட வாசல் திறக்கணும். வாசல் திறந்து என்ன வரணும்? பணம் வரணும். எந்த வேர்டை யூஸ் பண்றதா இருந்தாலும் அதை கவனமா பார்த்து அந்த வேர்டை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும்.
இங்கே எல்லாருக்குமே இயேசுநாதரை பற்றி தெரியும். இயேசுநாதரை தெரியாதவங்க யாருமே இல்லை. இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எப்படி சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுது, அந்த சிஸ்டத்துலேருந்து எப்படி நாம் பிளஸ் ஆகிறது, அந்த பிளஸ்ஸிங் மூலிமா ஃபேவரை எப்படி தனக்கு சாதகப்படுத்தி எல்லா காரியத்தையும் நாம் செய்யணும். அம்மா சோறு மட்டும்தான் போடும், அம்மா சோறு மட்டும்தான் போடும். அப்பா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் கை பிடிப்பாரு, கடைசி வரைக்கும் கை பிடிச்சாருன்னா உன்னால நடக்க முடியாது. நீ அப்பாவை கேள்வி கேட்ப. எஸ் ப்ரோ. நீ அப்பா கிட்ட சொல்லுவ, இதெல்லாம் இப்படி இல்லை, நீ பண்றது ராங்கா இருக்கு. பலார்னு ஒன்று வச்சாருன்னா போதும், உனக்கு ஏறின திமிரெல்லாம் இறங்கிடும். கடவுளையே கேள்வி கேட்கறது, என்னை ஏன் இந்த உலகத்துல படைச்ச? ஏய், உன்னை படைச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நீ தான் போய் அதை என்ன செய்யணும்? கத்துக்கணும். ப்ராப்பர் பிளேஸுக்கு நீ தான் போகணும். அழுகிறவன் கூட இருந்தா நீ என்ன ஆவ? அழுதுகிட்டே தான். பணம் வச்சிருக்கிறவன் கூட இருந்தா பணக்காரரா மாறிடும். ஏழை கூட இருந்தா ஏழையா மாறிடும். அப்ப நீ எதை சூஸ் பண்ணணுமோ நீ தான் சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன். ஓ எஸ் ப்ராஃபட், இதுதான் என் கையில் இருக்கிற லாஸ்ட் மணி அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ ஜஸ்ட் மேலே வைத்துங்க குயிக்கா. கம் ஆன் எவரிவன். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் இட்ஸ் ஓகே, வாட் எவர் த டைம். உங்க கையில் இருக்கிற பணத்துக்கு தற்போதைய தயவும் தற்போதைய கிருபையும் இப்பொழுதே வரட்டும். ஓ எஸ் காட் இப்பொழுதே அவைகளை மல்டிபிள் செய்யட்டும். ஓ எஸ் உங்க கையில் இருக்கிற பணம் மல்டிபிள் ஆகட்டும். I receive. உங்க கையில் இருக்கிற பணம், the money which you are keeping in your hand, that money must multiple now. I receive. நீங்க கவனிச்சீங்களா? இவ்வளவு நாள் உங்க கையில் இருக்கிற பணம் உங்களை ஆண்டுகிட்டு இருந்துச்சு, இவ்வளவு நாள் உங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பொழுதுல இருந்து நீங்க அதை ரூல் பண்ணணும். I receive. நீங்க இதை ரூல் பண்ணணும். as a prophet I இப்பொழுது டிக்ளேர் பண்றேன். Yes prophet. you have to rule your money. I receive. in the name of Jesus. Oh yes. in the name of Jesus. Oh yes. rule it right now. I receive. receive your authority. I receive. receive your favor. I receive. in the name of Jesus. மொத்தம் ஃபேவர்ல 5 வகை இருக்கு. இந்த 5 விதமான ஃபேவர் மாத்திரம் தான் இந்த பூமியில இருக்கு. Oh yes. ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா அது செயல்படும். நீங்க ஈவன் பைபிள் எடுத்து பார்த்தாலும், ஈவன் இந்த பூமியில இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த தயவு இல்லாததுனால தான் ஒவ்வொருத்தரும் தடுமாறுறோம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஒவ்வொருத்தரும் ஈவன் நம்மளுடைய பொருளாதாரத்தில் தடுமாறுறோம், நம்மளுடைய குடும்பங்களில் தடுமாறுறோம், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நம்ம தடுமாறுறோம். ஏன் கடவுள் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணணும்? என் கண்களிலே உமக்கு தயவு கிடைத்தது, என் கண்களிலே உமக்கு தயவு கிடைத்தது. ஈவன் சங்கீதக்காரன் தாவீதும் சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. நம்ம என்ன சொல்றோம்? கடவுளே உம்முடைய தயவு எனக்கு தாரும். இப்ப கேள்வி என்னன்னா, கடவுள் கேட்பார், உனக்கு இப்ப என்ன தயவு வேணும்? ஹோட்டல்ல போய் ஒரு மெனு கார்டு கொடுக்குறாங்க. அம்மா ரைட்? எஸ் எல்லாமே ரைஸ் தான். எஸ் எல்லாமே ரைஸ் தான், அரிசி தான், கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஆமா. மேட்டர் என்னன்னா, உனக்கு ஃப்ரை ரைஸ் வேணுமா, இல்ல பிரியாணி வேணுமா, மீல்ஸ் வேணுமா? வெஜ் ஹோட்டல்ல போய் உட்காந்து, அண்ணே சாப்பிட்றதுக்கு கொடுங்கண்ணே, சாப்பிட்றதுக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள மேலேயும் கீழேயும் பார்ப்பான். நீங்க அவங்க கிட்ட போய் அந்த கேப்டன் கிட்ட என்ன இருக்குன்னு கேளுங்க, அவர் ஒரு லிஸ்ட் கொடுப்பார். ஏன் ஈவன் ஒன்றும் இல்லைங்க, நான்வெஜ் எடுத்துக்கோங்க, மட்டன் ரோஸ்ட், மட்டன் நல்லி, மட்டன் கீமா, மட்டன் சாப்ஸ், மட்டன் அது, மட்டன் இது. எது போய் எது வந்தாலும் என்னதான் வரும்? மட்டன் தான். ஆனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நீங்க மட்டன் மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், குக்கர்ல விசில் வச்ச மட்டன் எடுத்துட்டு வந்து உங்க பிளேட்ல போட்டுருவாங்க. நீங்க உப்பு இல்லாத சப்பு இல்லாத அந்த மட்டனை மட்டும் எடுத்து இல்லை பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்காண்டா இவன். நோ. ஏன் இந்த ஃபேவர் அப்படின்னா, இந்த ஃபேவர்ன்றது சர்டன் அசைன்மெண்ட்டை செய்யறதுக்கு, ஒரு ப்ரோக்ராமையும் ஒரு ப்ராக்ரஸையும் செய்யறதுக்கு தான் இந்த ஃபேவர் கொடுக்கப்படுது. ஓ எஸ். அது வரைக்கும் இந்த ஃபேவர் பிளஸிங் ஆக்டிவேட் ஆகாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஈவன் ஆபிரகாமுக்கும் காடு தான் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, நான் அவளை பிளஸ் பண்றேன்னு. கூப்பிட்ட காட் அவரை பிளஸ் பண்ணாம பஞ்சம் வர வச்சு அவரை எகிப்துக்கு அனுப்புறாரு. அவர் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜெனிசிஸ் 12. அங்க அனுப்பி அங்க யார் கண்ணில் தயவு கிடைக்குதுன்னா, பார்வோன் கண்ணில் தயவு கிடைக்குது. பார்வோன் கண்ணில் தயவு கிடைச்சது மாத்திரம் இல்லாம எல்லா பொருளையும், மீன்ஸ் பார்வோனுடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, இந்த எல்லாம் எடுத்துன்னு போ. ஈவன் அதை மேய்க்கிற வேலைக்காரங்களும் எங்கிருந்து தான் வராங்க? எகிப்துல இருந்து தான் வராங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஃபேவர். என்ன ஃபேவர்? அங்க பாருங்க, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
யார் அவனுக்கு. நிமித்தம்? சாரா நிமித்தமா? கடவுள் உங்கள் நிமித்தமா? யார் எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் Yes, prophet. உங்கள் நிமித்தமாய் கடவுள் இப்பொழுதே தயை பாராட்டப்படட்டும். I receive. அந்த தயவு கூட என்னென்ன வருது கொடுங்க பார்க்கலாம். ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஆஹா, ஒட்டகங்களும் கிடைத்தது. and he entreated Abraham well for her sake and he had sheep. அந்த காலத்துல sheep எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? ஆடு, அடுத்து ஆக்சன் மாடு, அது எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? asses and men servant and maid servant and she asses and camels. இந்த camels எடுத்துட்டு தான் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறார். இப்போ ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஈசாக்கு பொண்ணு பார்க்கறப்போ கேமல் யாருடையது? ஆபிரகாம் தான், பார்வோன் தான். இப்போ நம்ம இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டருடைய வெஹிக்கிள் எடுத்துட்டு இந்த ரோட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், கான்வாய் வரும். ஓ எஸ். அவருடைய ரேஞ்ச் ரோவர் எடுத்துட்டு இப்போ நான் இந்த ரோட்டில் வரேன்னு வச்சுக்கோங்க, குரோம்பேட் ரோட் ஜிஎஸ்டி சாலையில் வரேன்னு வச்சுக்கோங்க, ஏன் முன்னாடி 5 பின்னாடி 5 சைடில் 3 ரோடு மொத்தமே என்ன இருக்கும் தெரியுமா? பிளாக் ஆகிருக்கும். 144 இருக்கும். கவனிங்க, இந்த 5 ஃபேவர் தேவை. நம்பர் 1 அன்காமன் ஃபேவர், நம்பர் 2 அன்மெரிட்டட் ஃபேவர், நம்பர் 3 பிரசன்ட் கிரேஸ் அண்ட் ஃபேவர், நம்பர் 4 கிரேஷியஸ் ஃபேவர், நம்பர் 5 ஹைலி ஃபேவர். கொடுங்க, இது என்ன வெர்ஷன்? Because she pleased Pharaoh, Abraham got along very well in Egypt and received the royal treatment. இன்னைக்கு நான் prophecy பண்றேன் as a prophet. Yes, prophet. Come on, இன்னைக்கு prophet. உங்கள் நிமித்தமா, Oh yes, உங்க குடும்பங்கள், உங்க business, உங்க வேலை, even your money, royal treatment கிடைக்கட்டும். I receive the divine favor. I receive. Again TPT கொடுங்க பார்க்கலாம், so that எல்லாருக்கும் புரியும். ஜஸ்ட் நீங்களே வாசிங்க. நான் உங்களை போய் சொல்லி உங்களை ஏமாத்தி, ஓ ப்ராப்பர்ட் நல்லா ஏமாத்துறாரு, எனக்கு நல்லா பேச தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பேச வராது. நீங்கள் என் பேச்சை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தமிழ் வார்த்தை தடுமாறும். பட் எனக்கு ஒன்று தெரியும், காட் அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஈவன் அவர் எப்படி கிரியை செய்வார்னு எனக்கு தெரியும். அங்க கவனிங்க, அங்க என்ன சொல்லுது? Because she pleased Pharaoh, Abraham got along very well in Egypt. And received royal treatment. என்ன ட்ரீட்மெண்ட்? Royal treatment. ராயல் ட்ரீட்மெண்ட்னா என்ன தெரியுமா? ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட். Oh yes. என்ன ட்ரீட்மெண்ட்? ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட். I receive. என்ன ஃபேவர் இருந்தா இவருக்கு இது கிடைக்கும்? Yes, prophet. இவருக்கு என்ன ஃபேவர் இருந்தா இந்த ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்? he is a highly favored. இவர் யாரு? highly favored. என்ன ட்ரீட்மெண்ட்? ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட். ராயல்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக சொல்கிறேனே. ஏர்போர்ட்லேருந்து வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பேக் தூக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சம்திங் ராங். ஏர்போர்ட்டில் உங்களுடைய பேக் தூக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா சம்திங் ராங். நீங்களே தான் உங்கள் ட்ராலியை தள்ளிட்டு போனாலும் சம்திங் ராங். ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட் பக்கம் போங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஈவன் லாஞ்சுக்கு போனால் ஃப்ரீயாக சாப்பிட்லாம், ஒரே ஒரு கார்டு. இல்லைன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்கணும் அங்கே இருக்கிற கவுண்டர்ஸ்க்கு. இட்ஸ் எ ராயல், இட்ஸ் எ ட்ரீட்மெண்ட். ஓ எஸ். என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராஃபட். யூ see, ஜஸ்ட் சாரா நிமித்தமா ராயல் ட்ரீட்மெண்ட்னா என்ன? சும்மா நீங்கள் போய் பார்வன் கூட போய் உட்காந்துட முடியுமா? அவர் டேபிள் உட்காந்து சாப்பிட முடியுமா? நோ. சிவப்பு கம்பளம் வரவேற்பு வருது. சாப்பிட்டது மாத்திரம் இல்லாம நீ இந்த இடத்த விட்டு போறப்போ நான் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போ. என்னென்ன கொடுக்குறாரு? sheep, cattle and male and female donkeys. Yes, prophet. Camels and male and female slaves. எதுக்கு? இதெல்லாம் பராமரிக்க. ஆபிரகாம் கேட்டாரா? கிடையாது. நம்ம போய் கடவுள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், காட் என்ன பிளஸ் பண்ணுங்க. காட் ஒரே ஒரு தடவை தாங்க பிளஸ் பண்ணுவாரு. அவர் பைத்தியம் இல்லைங்க. அப்போ நீங்க கேட்குறப்பெல்லாம் கடவுள் பிளஸ் பண்றதுக்கு இறைவனுடைய பிளஸ்ஸிங் ஒரே ஒரு தடவை மாத்திரம் தான். அந்த பிளஸ்ஸிங்லே ஷீல்ட் ஆஃப் ஃபேவரும் சேர்ந்து வந்துடும், கடவுளுடைய தயவும் சேர்ந்து வந்துடும். நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தயவு. ஆபிரகாம் மூலியமாவே இதெல்லாம் கிடைக்குது? நோ. சாரா கிடைச்சது யார் மூலியமா? சாரால் மூலியமாய் கிடைத்தது. தமிழ்ல கொடுங்களேன், சாரா தயவு மூலியமா தான் வரும். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு. யார் நிமித்தம் யாருக்கு தயவு பாராட்டுறாங்க? சாரால் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயவு. நான் போய் சொன்னேனா? நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. பட் கவனிங்க, இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன்,
கடவுள் என் மேல வச்சிருக்கிற இந்த ஹைலி ஃபேவர்டு தயவு, Oh yes. நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இந்த தயவின் நிமித்தமாய் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே தீர்வு காணப்படட்டும். I receive. இப்பொழுதே prophet. தீர்வு காணப்படட்டும். I receive prophet. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய ட்ரபிள்ஸ் எதுவாய் இருந்தாலும் எல்லாம் வல்ல என் இறைவன், Oh yes. என்னை அனுப்பின என் கடவுள், Oh yes. என் தேவனாவியாய் இருக்கிறார். Oh yes. இப்பொழுதே உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எதுவாய் இருந்தாலும், Yes அது prophet. எந்த இடத்துல நிலுவையில் இருந்தாலும், Oh yes. இப்பொழுதே அவைகள் முடிக்கப்படட்டும். I இப்பொழுதே receive. தீர்வு காணப்படட்டும். I receive. இப்பொழுதே உங்க பணங்கள் எல்லாம் ரிசல்ட் I ஆகட்டும், receive. விடுவிக்கப்படட்டும், டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கட்டும், I receive. ப்ரமோஷன்ஸ் உண்டாகட்டும், I receive. சமாதானம் உண்டாகட்டும். I receive. Receive the favor, I the receive. highly favor I receive. in the name of Jesus. I receive. Highly favor. Luke 1:28 NKJV. கொடுங்க பார்க்கலாம். அவள் இருந்த வீட்டில் ஆஹா தேவதூதன் பிரவேசித்து, ஓகே, கிருபை பெற்றவளே ஆஹா. வாழ்க, ஆஹா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஓகே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இது யார் வந்து சொல்றது? தேவதூதன். And the angel came in unto her and said, Hail, thou that art highly favored, the Lord is with thee. Blessed art thou among women. Highly favored is a dangerous anointing. Oh yes. இப்போ வரைக்கும் ஆபிரகாமை பத்தி பேசுறோமா? Yes prophet. இது யார் தெரியுமா? மேரி, ஜீசஸ் உடைய மதர். ஆமா. சொல்றது யார் தெரியுமா? ஏஞ்சல். இப்போ பாருங்க NKJV. And having come in, the angel said to her, rejoice, come, highly favored one, the Lord is with you. Blessed are you among women. அவர் சொல்றது என்ன? Rejoice, நீ highly favored. சொல்லுங்க, நான் highly favored. highly நான் மீண்டும் சொல்றேன், சொல்லுங்க, நான் highly favored. highly favored. நான் மீண்டும் சொல்றேன், நான் சொல்லுங்க, highly favored. Gabriel appeared to her and said, grace to you, young woman, for the Lord is with you, and so you are anointed with what? Great favor. இன்னைக்கு கடவுள் உங்களை bless பண்ணிருந்தானா, பட் இன்னைக்கு கடவுள் உங்க வைஃபை யூஸ் பண்ண போறார். உங்க வைஃப் மேல இருக்கிற இந்த highly favored anointing, highly favored grace இப்பொழுதே உங்கள் குடும்பத்திலே செயல்பட ஆரம்பிக்கட்டும். Oh yes. Receive the highly favor. I receive. Receive the highly favor. I receive. Receive the highly favor. I receive. Receive in the mighty name of Jesus. அப்ப யார் மூலமா கிடைக்கும்? உங்க வைஃப், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஈவன் உங்களுக்கு டாட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்க, உங்களுக்கு பொண்ணு இருந்தாங்கன்னா சொல்லுங்க, என் பொண்ணு மேல இருக்கிற ஹைலி ஃபேவர் அனாயிண்டிங் என் பொண்ணு மேல இப்பொழுது என் குடும்பத்துல செயல்படட்டும். இப்பொழுது என் குடும்பம். என் மனைவி மேல இருக்கிற ஹைலி ஃபேவர் அனாயிண்டிங் இப்பொழுதே என் குடும்பத்துல செயல்படட்டும். என் அம்மா மேல இருக்கிற ஹைலி ஃபேவர் அனாயிண்டிங் Oh yes. இப்பொழுதே என் மீது, என் ஊழியத்தின் மீது கிரியை செய்யட்டும். ஜஸ்ட் சொல்லுங்க, that's it. Oh yes. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க. சாரா மூலியமா ஆபிரகாமுக்கு ஹைலி ஃபேவர்ட் வரும். இந்த அம்மா ஹைலி ஃபேவர்ட் ஆனதுனால தான் ஜீசஸ் வராரு. மேரி. இல்லைன்னா ஜீசஸ் வந்திருக்க முடியாது. Yes prophet. கடைசி வரைக்கும் யாராவது தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் கரெக்டா வந்து லொகேட் பண்ணாங்க. ரிஜாய்ஸ் மேரி, ரிஜாய்ஸ். Yes. You are highly favored. Oh yes. உங்க வீட்ல இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட சொல்லுங்க, ரிஜாய்ஸ், you are highly favored. Favor. இன்னைக்காவது உங்க வைஃபை வாழ்த்துங்க. என்னைக்குமே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்க பொண்ணை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் இல்லை, தண்டம், வீணா போனேன். நோ, லிசன், ஜஸ்ட் அவங்களை ரிஜாய்ஸ் பண்ணுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தி சொல்லுங்க, யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். ஏன் காட் அங்கே உமனை அங்கே பெஸ்ட்டாக வைக்கிறார்? நாம மண்ணுல இருந்து வந்தோம், அவங்க மண்ணுல இருந்து வரல, அவங்க நம்மளுடைய எலும்புல இருந்து வராங்க. பிகாஸ் தே ஆர் ஹைலி ஃபேவர்ட். சரி, இப்போ இந்த ஹைலி ஃபேவர் எப்போ கிரியை செய்யும்? மெசேஜ் கொடுங்க பார்க்கலாம், so that உங்களுக்கு புரியும். Upon entering, Gabriel greeted her, good morning. என்ன சொல்றாரு? Good morning. Good morning. காலை வணக்கம். இதை எப்போ செய்யணும்? You are beautiful with God's beauty. Beautiful inside and out. God be with you. Beautiful inside and out. முதல்ல ஹைலி ஃபேவர்ட் கிரியேஷன்னா கேரக்டர் முக்கியம். Yes. Inside first அங்க பாருங்க, inside and out. உன் உள்ளம் எப்படி இருக்கு? திமிரா இருக்கா? உன் உள்ளம் எப்படி இருக்கு? அரகண்டா இருக்கா? உன் உள்ளம் எப்படி இருக்கு? ஈவன் நான் சொல்ல மாட்டேன் ஐ அம் ஹைலி ஃபேவர்ட், பிகாஸ் ஹைலி ஃபேவர்ட் அவங்க என்ன பெற்றெடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இங்க இருந்து உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ அம் நாட் எ ஹைலி ஃபேவர்ட், ஷீ இஸ் எ ஹைலி ஃபேவர்ட். நான் இந்த உலகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த காட்ஸ் வேர்ட் இன்னைக்கு நான் உங்க இடத்துல பேசியிருக்க முடியாது. அப்ப ஜஸ்ட் உங்க மதர் இருந்தாங்கன்னா உங்க மதர் கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ரிஜாய்ஸ் மேம்,
rejoice. Rejoice. You are highly favored. Angel greeted time என்னது? Upon entering, Gabriel greeted her. Good morning. இது எப்ப செய்யும்? குட் மார்னிங். காலையில் எழுந்த உடனே ஒய்ஃபை திட்டுறது. ஏழை ப்ளீஸ், காலையில் எழுந்த உடனே உங்கள் ஒய்ஃபை வாழ்த்துங்க. டீ கேட்குறது அப்புறம், காஃபி அப்புறம், டிஃபன் அப்புறம். காலையில் எழுந்த உடனே திட்டாதீங்க. ஈவன் உங்கள் குழந்தைங்களை திட்டாதீங்க. ஈவன் உங்களுடைய பெண் குழந்தைங்களை திட்டாதீங்க. லிசன் தட், தே ஆர் ஹைலி ஃபேவர்ட். காலையில் எழுந்த உடனே கிரீட் பண்ணுங்க. Gabriel greeted her. குட் மார்னிங். Good morning. You are beautiful with என்ன பியூட்டி? God's beauty. ஆண்கள் எல்லாம் உழைப்பாளி. நமக்கு பலத்தை கடவுள் அதிகமாக கொடுத்துருக்காரு. பட் அவங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்குது உமன்ஸ்க்கு. ஓ எஸ். அதை வச்சு அவங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளுடைய பாரம்பரியம்லாம் எடுத்து பாருங்கள், என்ன சொல்லுது? நம்ம உழைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம், அவங்க என்ன செய்வாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. அம்மா ரைட்? எஸ் ப்ராஃபட். ஆனால் இப்போ அப்படி இல்லை. வந்த உடனே சாவி கொடு. அம்மா ஏன் இங்கே இருக்காங்க? ஆமாம். தம்பி ஏன் இங்கே இருக்கா? அக்கா ஏன் இருக்கா? பக்கத்தில் எல்லாம் கிளம்பு. நோ 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 லிசன் சி நோ, டிவைட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஹைலி ஃபேவர் இருக்குது, எல்லாம் கிளம்பு. நோ, உங்கள் இன்சைடு எப்படி இருக்கோ எஸ் ப்ராஃபட், அதுதான் அவுட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கடவுள்கிட்ட போய் அழுகுறீங்க, ஆனால் கடவுள் சொல்ற யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். ஹைலி ஃபேவர்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மிகவும் விரும்பப்பட்டது. உங்க மூலியமா தான் கடவுள் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி செய்கிறார். இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, நம்பர் 1 காட், நம்பர் 2 என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், நம்பர் 3 என்னுடைய அம்மாவுடைய கைடன்ஸ். சாகிற வரைக்கும் நான் சொல்லுவேன், பிகாஸ் ஷீ இஸ் எ ஹைலி ஃபேவர்ட். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன். கடவுள் இந்த மாதிரி முக லட்சணத்தோட ஒருத்தன் வரணும் அப்படின்னு கடவுள். ஈவன் ஏன் மோசஸோடைய அம்மா எவ்வளோ கிரேட் தெரியுமா? ஈவன் மோசஸோடைய அம்மா வாடகத்தாயா மாறினாங்க. எஸ், மோசஸோடைய மதர் வாடகத்தாயா மாறினாங்க. ஈவன் நீங்கள் எங்கே இருந்து பார்த்துருந்தாலும் உங்களுடைய அம்மா ஹைலி ஃபேவர்ட். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய தாயார் ஹைலி ஃபேவர்ட். திட்டாதீங்க அம்மாவை. நான் மீண்டும் சொல்கிறேன், திட்டாதீங்க, கரிச்சு கொட்டாதீங்க. அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான். உங்கள் ஒய்ஃப் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்களா, ஜஸ்ட் அதை கொஞ்சம் கவனிங்க. தட்ஸ் இட். ஜஸ்ட் எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட். ஐ ஆம் ஹைலி. மீண்டும் கைகளை மேலே வைத்து சொல்லுங்க, ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட். உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தா சொல்லுங்க, மை ஒய்ஃப் இஸ் a highly favored, my daughter is a highly favored, my mother-in-law is a highly favored, my daughter-in-law is a highly favored. மெசேஜ் கொடுங்க so that அவங்களுக்கு புரியும். You are beautiful with God's beauty. Beautiful inside and out. God be with you. ஏஞ்சல் வந்து சொல்லனாலும் you are a angel. நான் மீண்டும் சொல்றேன், you are a angel. ஏன்னா உங்க கூட தேவதூதர்கள் இருக்காங்க, உங்களை தாங்கும்படி ஸ்பெஷல் ஆர்டர்ஸோடு அவங்கெல்லாம் கிரியை செய்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் இன்னிலிருந்து உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் பெண் குழந்தையோ என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. அப்படி இல்லையா, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா ப்ராஃபட் இந்த மாதிரி சொன்னார், எனக்கு காலையில் எனக்கு என்ன செய், க்ரீட் பண்ணு, வாழ்த்து என்னவன். இவ்வளோ நாள் என்னவோ செஞ்சேன், ரைட்டு விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க. ஆனால் இன்னிலிருந்து இன்னைக்கு நைட்டு விடுங்க, நாளைக்கு காலையிலேருந்து குட் மார்னிங் சொல்கிற பழக்கத்தை கற்றுக்கங்க. குட் மார்னிங் சொல்லி அப்பா உங்களை வாழ்த்தணும். 10 நாள் சொல்லி 11ஆவது நாள் நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கேட்பாங்க, என்னங்க என்னை வாழ்த்துனீங்களே, ஏங்க என்னை வாழ்த்தலை அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்போ இன்னும் என்ன ஆகும்னா, அன்பு கூடும். அன்பு அதிகமாக அதிகமாக கடவுளுடைய தயவு இன்னும் அதிகமாகும். ஹைலி ஃபேவர் இன்னும் வேகமாக கிரியை செய்யும். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற as a prophet. இப்பொழுது இருந்த ஹைலி ஃபேவர் அனாயிண்டிங், the great favor anointing கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்திலே. Receive your highly favor in the name of Jesus.